அஜய், ராகினி எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க கொடைக்கானலுக்கு. அங்கே போனோன்னே இங்கே தான் விஜய், காவேரி 2 பேருமே இருக்காங்க. அப்போ நம்ம பார்க்கலாம். பார்த்து அவங்கள நல்லா வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறார். ஆமாப்பா, ஆமாம், விடவே கூடாதுப்பா அந்த காவேரியை. நல்ல வேளை என் கல்யாணத்தப்போ அவள் இங்கே கொடைக்கானல் வந்துட்டா. என் கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு நினச்சாப்பா அவ எதிர்க்க நான் வாழ்ந்து காட்டணும். நாமெல்லாம் போகும்போது இப்படியே போகக்கூடாதுப்பா. நல்லா சூப்பராக மேலெலாம் வச்சு அப்படியே சூப்பராக போகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. சரிம்மா, அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. அதே மாதிரி விஜய், காவேரி 2 பேருமே நடந்து வராங்க. அப்படியே பசுபதி கிட்ட போகிறாரு. போயிட்டு கையெடுத்து கும்பிடுறாரு. என்ன காவேரி, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே விஜய் அமைதியாக இருக்காரு. இங்கே பாரு காவேரி, இந்த கல்யாணமே நடக்கக்கூடாது, நிச்சயதார்த்தத்தையே நிறுத்திட்ட. ஆனால் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க. அந்த சந்தோஷம் உனக்கு நிலைக்கக்கூடாது. அங்கே திரும்பி பாரு, பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. அப்படியே சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க. அஜய், ராகினி 2 பேருமே அப்படியே டான்ஸ் ஆடிட்டே வராங்க. டான்ஸ் ஆடிட்டே வரும்போது அப்படியே காவேரி பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. ராகினி, இங்கே பார்த்தியா, என்னோட தாலியை நீ பார்த்தியா? இந்த தாலியை கழுத்தில் ஏறக்கூடாது தானே நீ இதெல்லாம் பண்ண. என்னோட நிச்சயதார்த்தத்தையே நீ நிறுத்தின. இப்போ பார்த்தியா, கல்யாணமே ஆயிடுச்சு. இனிமேல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எதுவுமே பேசவே இல்லை. காவேரி அமைதியாக இருக்காங்க. அப்போ பசுபதி சொல்கிறாரு. உனக்கு ஒன்று தெரியுமா, என் பொண்ணு அங்கே வாழ வந்துட்டா. இனிமே நீ அங்கே எப்படி இருக்க போகிறன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள், உங்கள் பேச்செல்லாம் இங்கே வேண்டாம். என் பொண்டாட்டி என் கூட தான் இருப்பா. அவள் அந்த வீட்டில் நல்லா இருப்பா. நான் இருக்கேன். அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அதை தர உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும்ல, ஏற்கனவே அடி வாங்கியிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பசுபதி அப்படியே பார்க்குறாரு. இனிமேல் காவேரி கிட்ட யாருமே எதுவுமே